வணக்கம் செல்லக்குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கரடி டாக்டர் என்ற புத்தகத்தில் இருந்து அரசவால் குருவி அப்படிங்கிற கதையை தான் கேட்க போகிறோம். அத்தை, குருவியே பார்க்க முடியல, அரசவால் குருவியை எங்கத்தை பார்க்க முடியுது அப்படின்னு கேட்குறீங்களா? சீக்கிரமாக இயற்கையெல்லாம் பழைய மாறி அரசவால் குருவியும் நாம் பார்ப்போம். இப்போ கதைக்குள்ளே போவோமா? இளவரசியை சுற்றி சோகமாக எல்லா ஈக்களும் அமர்ந்திருக்கு. இளவரசி தேனை குடிக்கவோ பறந்து போகவோ இல்லாமல் அமைதியாக படுத்துட்ருக்கு. மற்ற ஈக்குகள்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. குட்டி இளவரசி இவங்க பறக்காமல் இப்படி அமர்ந்திருந்தா மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சோகமாக இருக்கும். நம்ம வீட்டில் கூட நம்ம டல்லாக இருந்தால் அம்மாவுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். அது மாதிரி மொத்த கூட்டமே அங்கே இளவரசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சென்சேஷன். ஏதோ ஒரு பறவை நம்ம நோக்கி வருது. நம்ம டக்குன்னு இளவரசியை தூக்கி போய் ஒரு பொந்தில் போய் மறைச்சி வச்சுருவோம். ஏன்னா இந்த இளவரசி தான் படுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராணி, சேவகர் கூட்டம் எல்லாமே இளவரசியை தூக்க வருவாங்க. அப்போது அங்கே படுத்துட்டு இருந்த சொல்லுது, அங்கெல்லாம் பதுங்குவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது. உடனே அம்மா சொல்கிறாங்க, இளவரசியே, நீ பிடிவாதம் செய்வது நல்லதல்ல. உன் ஒருத்திக்காக மற்றவங்கெல்லாம் அந்த பறவையிடம் மாட்டிக்கணுமா? நீயும் எங்களோட சேர்ந்து பறந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் என்ன கேட்டேன்? எனக்கு இருக்கிறதே ஒரு குட்டி ஆசை, அதை நிறைவேற்ற நம்மக்கிட்ட வீரர்கள் இல்லையா அப்படின்னு சொல்கிறது இளவரசி. நம் இனத்தில் யாருமே கேட்காத ஆசை உன்னோட ஆசை. ஆனால் இதை நிறைவேற்ற நம்ம வேறு யார்கிட்டையாவது உதவி கேட்டால் தான் முடியும். நம்ம யாரை கேட்க முடியும்? நீயே சொல்லு. முதல்ல இங்கேருந்து கிளம்பி வா, நம்ம அந்த பறவை வரத்துக்குள்ளே தப்பிச்சு போடலாம் அப்படின்னு ராணி சொல்லுது. சரி, நம்ம பிடிச்சு உண்ண வருது அந்த பறவை, அதுக்கிட்டே நான் உதவி கேட்டா நீங்கள் எல்லாம் போய் பாதுகாப்பாக ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு இளவரசி சொல்லுது. என்னது, பறவையிடம் உதவி கேட்கிறியாயா? நீ தெரிஞ்சுதான் பேசுகிறியா? பறவைகள் எல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காது. அதுவும் அந்த பறவைக்கு முக்கியமான உணவே நாம தான். அது எப்படி நம்மளை விட்டு காப்பாற்றி நம்மளை கூப்பிட்டுட்டு போகுமா? அது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு தான் அதன் பெயரே ஈப்பிடிப்பாம் பறவை அப்படிங்கிறது. எவ்வளோ சொன்னாலும் இந்த இளவரசி கேட்க மாட்டேங்குது. எது எப்படியோ என் ஆசை நிறைவேற்ற நான் அந்த பறவைக்கிட்ட உதவி கேட்க முடிவு எடுத்துட்டேன். என்னை இங்கேயே இறக்கி விட்டுட்டு நீங்கள்லாம் போய் பாதுகாப்பாக ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. தயங்கி மற்ற ஈக்களெல்லாம் அப்படியே நிற்குது. ஏன்னா இது இளவரசி இல்லை. உடனே இளவரசி சொல்லுது, சீக்கிரம் போங்க, இது இளவரசியின் உத்தரவு அப்படின்னு சொல்லுது. ராணி உட்பட எல்லாரும் அந்த பாதுகாப்பான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு படன்னு ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீண்ட செந்நிற இறகுகளை கொண்ட அரசவால் ஈப்பிடிப்பான் குருவி அங்கே வந்துச்சு. குருவி வருவதை பார்த்த இளவரசி அப்படின்னு அழுதுக்குன்னே அந்த கல் மேலே உட்காந்துருக்கு. அருகில் அந்த குருவி வருது. ஏய் சிறிய ஈயே, என்னை பார்த்து மற்ற ஈக்களெல்லாம் பறந்து போச்சு, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குது. பதிலே சொல்லலை. இளவரசி இல்லை, அமைதியா அப்படியே மெதுவா திருப்பி அப்படின்னு அழுது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏன் அழுகிற? காரணத்தை சொல்லிட்டு அழு அப்படின்னு குருவி கேட்குது. நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்கத்தான் இங்கே இருக்கேன் அப்படின்றது இளவரசி. என்ன உதவியா? அதுவும் என்னிடமா? என்ன உதவி கேள் அப்படிங்குது. ஈக்கலாகி எங்களால் ஓரளவு தூரம்தான் பறக்க முடியும். எனக்கு ஒரு ஆசை. நான் யார் தெரியுமா? நான் இளவரசி. இந்த ஆசையை எங்கள் வீரர்களால் கூட செயல்படுத்த முடியல. அதுக்கு தான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நான் உங்களை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஓ, நீ தான் இளவரசியா? உன்னை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். உனக்கு ஆசையா? என்ன ஆசை
நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? விரிவாக சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது பறவை. என்னால் செடி கொடிகள் வரை தான் பறக்க முடியும். இதுவரை பெரிய மரங்கள் உச்சிக்கு நான் பறந்ததே இல்லை. எனக்கு பெரிய ஆசையே அங்கே இருக்குல்ல வானம், அதை சுற்றி பறக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குது. அடட, உன் ஆசை பெருசு தான். ஆனால் நானும் இதுவரை வான அளவுக்கு உயரமாக பறந்ததே இல்லை, பறக்க நினச்சது கூட இல்லை. இன்னைக்கு உன் ஆசையால் எனக்கும் வான அளவுக்கு பறக்க ஆசை வந்திருக்கு. அது சரி, நான் எப்படி உனக்கு உதவ முடியும் அப்படின்னு யோசிக்குது. ஈயும் பறவையும் குருவி ரெண்டுமே யோசிச்சுட்டே இருக்காங்க. இளவரசி குருவியோடும் குருவி பேசி இளவரசியும் குருவியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த ராணி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படியே மெல்லமாக குருவிக்கிட்ட வருது. ராணி வந்தவொடனே மொத்த ஈக்கூட்டமும் பின்னாடி ஊன்னு பறந்து வந்து உட்காது. குருவியே, எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் அதை உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு ரொம்ப பணிவாக ராணி கேட்குது. உன் பணிவு எனக்கு பிடித்திருக்கிறது, என்ன யோசனை சொல்லியே அப்படின்னு அந்த குருவி பெருமையாக சொல்லுது. உடனே குட்டி வந்து இளவரசி, இதுதான் என் அம்மா, எங்கள் கூட்டத்தில் ராணி, இவங்கெல்லாம் எங்கள் சேவகர்கள் அப்படின்னு அறிமுகம் படுத்தி வைக்கிறது இளவரசி. ஓ, ராணியா, மகிழ்ச்சி, சொல்லுங்கள் யோசனையை அப்படின்னு குருவி கேட்குது. நீங்கள் உயர உயர பறக்கும்போது என் மக உங்கள் மீது பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டால் இளவரசியின் ஆசையும் நிறைவேற வாய்ப்பு இருக்கே அப்படின்றது ராணி. அட, நல்ல யோசனை ராணியே அப்படின்னு குருவி சொன்ன உடனே எனக்கும் சிறந்த யோசனையாகவே தோன்றுகிறது. நீங்கள் பறக்கும்போது நான் கீழே விழுந்து விடாமல் இருந்துட்டா போதும். வளர்ந்த மரங்களை, வான்முட்டும் மேகங்களை, வானத்தை பார்த்துடுவேன் அப்படின்னு ஆவலை இளவரசியே சொல்லுது. குருவி மீது பயணம் செய்ய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் சேவர்கள், ராணி எல்லாம் சேர்ந்து இந்த இளவரசியை பறவை மேலே உட்கார வைக்கிறாங்க. நீண்ட வால் அசத்தபடி மெல்ல வானத்தை நோக்கி பறந்தது அரசவால் ஈப்பிடிப்பான் குருவி. நம்ம இளவரசி என்ன பண்ணுது தெரியுமா? வானத்தை சுற்றி பார்க்க போகிறோம், மேகத்தை தொட்டு பார்க்க போகிறோம், வானத்தை சுற்றி பார்க்க போகிறோம், மேகத்தை தொட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு ஜாலியாக பறந்து போகிறாங்க. இளவரசியோட பயணம் தொடர்ந்தது. செடிகள், கொடிகள், மரம், மலை என எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வானத்தை சுற்றி பறந்து அழகாக ரெண்டு பேரும் லா 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 அப்படின்னு பறந்து போகிறாங்க. நாமும் அந்த பறக்கும்போது அழகாக கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரணத்தை.